மிராக்கல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2023 யூடியூப்பில் புதுசாக ஒரு சேனல் தொடங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்ன கேட்டகரியில் சேனல் தொடங்கலாம்னு முதல்ல முடிவு செஞ்சுக்கோங்க. அபூர்வமாக ஒரு சில பேருக்கு மட்டும் நிறைய துறைகளில் ஆர்வமும் இருக்கும், திறமையும் இருக்கும். அப்படிப்பட்டவங்க மட்டும் மல்டிபிள் டாப்பிக்கில் கண்டென்ட் மேக் பண்ணலாம். மற்றவங்க அவங்க சூஸ் பண்ண கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் மேக் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே சேனல் பேர் எப்படி வைக்கலாம், எப்படி வைக்கக்கூடாதுன்னு இப்போ பார்க்கலாம். ரெண்டு வகை சேனலுக்குமே பேர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நீளமாக 3 பிரிவுக்கு மேலே இருக்கிற மாதிரி சேனல் பேர் வைக்கக்கூடாது. முதல்ல மல்டிபிள் டாப்பிக்கில் கண்டென்ட் மேக் செஞ்சு போட போகிறதா முடிவு செஞ்சிட்டிங்கன்னா சேனல் பேர் வைக்கும் பொழுது பொதுவான பேராக வைக்கலாம். 2 அல்லது 3 பிரிவுக்கு மேலே போகாமல் பேரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வேறு யாராச்சும் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு பேரை வச்சுட்டு ரெண்டாவதாக ஒரு பேரை ஸ்பீக்ஸ் டாக் அஃபிஷியல்னு ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கேட்டகரி மட்டும் சூஸ் செஞ்சு வீடியோ மேக் பண்ண போகிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேரை சூஸ் பண்ணலாம். அதுவும் 2 அல்லது அதிகபட்சமாக 3 பிரிவுக்கு மேலே போகாமல் இருக்கிறது நல்லது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உதாரணமாக நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருந்தால் குக்கிங், சமையல், ருசின்னு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பேர் சூஸ் பண்ணலாம். டைலரிங் சம்மந்தமாக சேனலில் அது சம்மந்தமாக வார்த்தை ஏதாவது வர மாதிரி நேம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே சேனலுக்கு வச்சிடக்கூடாது. அந்த பேரில் எத்தனை சேனல் இருக்குன்னு பார்க்கணும். யூடியூப்பில் போய் சர்ச்சில் நீங்கள் சூஸ் பண்ண பேரை டைப் பண்ணுங்கள். என்டர்னு கொடுத்த அப்புறம் ஃபில்டர்னு ஆப்ஷன் போகணும். அதில் இரண்டாவதாக டைப்புன்றதுக்கு கீழே சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ண பேரில் ஏற்கனவே சேனல் நிறையா இருந்தால் அதையெல்லாம் காட்டும். எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு காட்டும். அதே பேரில் நீங்கள் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்தா அதை விட அதிகமாக சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் சேனல் க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் அந்த பேரை விட்டுட்டு அதே மாதிரி வேறு பேரை போட்டு செக் பண்ணுங்கள். அந்த பேரில் வேறு சேனல் இல்லைன்னா அதை செலக்ட் செஞ்சுக்கலாம். இப்போ செலக்ட் பண்ண பேரை உங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்னு உங்கள் சேனல் பேரை கொடுங்க. செட்டிங்கில் போய் சேனல் கீவேர்ட்லேயும் உங்கள் சேனல் பேரை கொடுங்க. அப்புறம் சீக்கிரமாகவே உங்கள் சேனல் பேர் சர்ச்சில் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக வேறு டிப்ஸோடு வரேன். வணக்கம்.